அனைவருக்கும் வணக்கம். ஸோ நாம் இந்த வீடியோ பதிவில் தென்காசியில் விடுதி வசதினுக்கூடிய புதிய பயிற்சி வகுப்புகள் ஆரம்பம். எந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ஏஇ. டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 days பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் அவுட் ஆயிருந்துச்சு. ஏஇயில் பிஇ முடித்தவங்களுக்கு, ஏஇ அப்படின்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங், இது ஒன்லி ஃபார் பிஇ கிராஜுவேட் தான் எலிஜிபிலிட்டி. கிட்டத்தட்ட ஒரு 626 வேகன்சி இருந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு May 3 லாஸ்ட் டேட்டு. எக்ஸாம் பொறுத்தளவில் June 26 சொல்லி நோட்டிஃபிகேஷன் இருந்துச்சு. அதன் அடிப்படையில் நம்மளுடைய TAF ஐஏஎஸ் அகாடமி தென்காசியில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹாஸ்டல் வசதிக்கூடிய புதிய பயிற்சி வகுப்புகள் வருகின்ற April 15 வெள்ளிக்கிழமை தென்காசியில் வெற்றிகரமாக ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, அந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இந்த கான்டாக்ட் நம்பர் 9597587300 இந்த நம்பரில் கால் பண்ணி நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் கால் பண்ணி பேசுனீங்கன்னா அவங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு லிங்க் ஷேர் பண்ணுவாங்க. அந்த லிங்கில் உங்களுடைய பர்சனல் பயோடாவை ஃபில் பண்ணி நீங்கள் திருப்பி ஆஃபீஸுக்கு அனுப்புனீங்கன்னா உங்களுடைய நேம் வந்து ரிஜிஸ்டர் ஆகிரும். இந்த ப்ராசஸ் பொறுத்தவரை ஒன்லி 50 ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஓகே, ஏன் 50 ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி குறைஞ்ச ஸ்ட்ரென்த் வச்சுருக்காங்கன்னா ஒவ்வொரு மாணவருக்கும் தனி கவனம், ஒவ்வொரு மாணவர்களையும் தனிப்பட்ட முறையில் அவங்களுடைய கல்வித்தரத்தை பார்க்கணும் என்ற ஒரே உயர்ந்த நோக்கத்தில் தான் நம்ம வந்து ஸ்ட்ரென்த்தை வந்து லிமிட்டாக வச்சுருக்கிறோம். இந்த கோர்ஸ் டைம் பார்த்திங்க அப்படின்னா 60 days. இது ஒரு 60 நாள் கோர்ஸு, கிராஷ் கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்து பாருங்கள். இப்போ இதில் இன்னொரு பியூட்டி என்னென்னா, பொறியியல் பட்டதாரிகளே சிவில் இன்ஜினியரிங், பிஇ சிவில் அல்லது எம்இ சிவில் படித்தவங்களுக்கு கிட்டத்தட்ட 626 வேகன்சியில் 512 வேகன்சி ஒன்லி ஃபார் சிவில் இன்ஜினியரிங். சிவில் டிகிரி யார் முடிச்சிருக்காங்களோ, சிவில் இன்ஜினியரிங் டிகிரி யார் முடிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 512 வேகன்சி இருக்குது. அதனால் சிவில் படித்தவங்க மட்டும் இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் பேப்பர் பொறுத்தவரை சிவில் மட்டும் தான் எடுப்பாங்க, மற்ற டெக்னிக்கல் பேப்பர் எடுக்க மாட்டோம். அது ஒன்லி ஃபார் இது ஏஇ சிவிலுக்காண்டி தான் நம்ம இந்த கோர்ஸை வந்து நடத்துகிறோம். ஓகே, அடுத்து பாருங்கள். இதில் என்னென்ன துறைகள் அப்படின்னா ஹைவே, தென் பிடபிள்யூடி, இது மாதிரி நிறைய துறைகள் இருக்குது. மொத்த வேகன்சி 512. குவாலிஃபிகேஷன் பிஆர்எம்இ சிவில் இன்ஜினியரிங். ஓகே, பட் நம்ம என்னென்ன கிளாஸஸ் எடுக்க போகிறோம் அப்படி கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேப்பர் 1ல் 200 கொஸ்டின். பேப்பர் 1 200 கொஸ்டின், ஒரு கொஸ்டின் 1.5 மார்க்கு, மொத்தம் எத்தனை மார்க் அப்படின்னா 300 மார்க்கு. இந்த 300 மார்க் என்ன அப்படின்னா டெக்னிக்கல்ஸ் பேப்பர், அதான் அவங்களுடைய சப்ஜெக்ட். அவங்க பிஇ சிவிலில் படிச்சிருப்பாங்கல்ல, ஒரு 10 யூனிட் இருக்கும். அந்த 10 யூனிட் உள்ள டெக்னிக்கல் பேப்பரை தான் நம்ம என்ன பண்ணுறோம், கிளாஸ் எடுக்க போகிறோம். அதுக்கு ஒரு 10 யூனிட் இருக்கும். ஒவ்வொரு யூனிட்லேயும் ஒரு 20 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. 10 × 20 மொத்தம் 200 கொஸ்டின். ஒரு கொஸ்டின் 1.5 மார்க்கு. அப்போ எத்தனை மார்க்கு, 300 மார்க்கு. ஓகே, இது பேப்பர் 1. அது பேப்பர் 2 பொறுத்தவரை அதில் பார்ட் ஏ அண்ட் பார்ட் பி இருக்கும். பார்ட் ஏ பொறுத்தவரை தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, தமிழ் தகுதி தேர்வு. அது ஒன்லி ஃபுல்லாகவே இலக்கணங்கள், பிரித்தெழுக, சேர்த்தெழுக, அடுத்து ஒரு மொழி, இந்த மாதிரி எல்லாமே தமிழுடைய அடிப்படை அதான் கொடுத்துருக்காங்க. தவிர நம்ம வந்து டிஎன்பிஎஸ் தரத்தில் இலக்கியம், தமிழ் தொண்டு அந்த மாதிரிலாம் கொடுக்கல. பேசிக் தமிழ் தான். நீங்கள் தமிழே படிக்க வேண்டாம், எக்ஸாம் அட்டன் பண்ணாலே நீங்கள் தமிழ் பாஸ் ஆகிடலாம். அந்த மாதிரி தான் இருக்குது பார்ட் ஏ. பட் பார்ட் பி பொறுத்தவரை டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 4ல் ஜென்ரல் ஸ்டடீஸ் என்ன சிலபஸோ சேம் சிலபஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் ஸ்டடீஸ் பொறுத்தவரை மொத்தம் 100 கொஸ்டினில் 75 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஜிகே ஏரியாவும், 25 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மேத்ஸும் கொடுத்துருக்காங்க. பட் நாம் இந்த கிராஷ் கோர்ஸில் மொத்தம் 60 days டூரேஷன், 60 நாட்கள் பயிற்சி. அதில் ஒரு 50 days பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் பேப்பரும், ஒரு 10 days பார்த்திங்கன்னா மேத்ஸ் பேப்பரும் நம்ம வந்து படிக்க போகிறோம். டெக்னிக்கல் பேப்பர் பொறுத்தவரை உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் மீடியம் தான். பட் மேக்ஸ் அண்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து உங்களுக்கு தமிழ் மீடியம். தென் மேத்தமேட்டிக்ஸ் அண்டு டெக்னிக்கல் பேப்பர் உங்களுக்கு கம்பல்சரியாக 100% உங்களுக்கு கிளாஸ் கம் டெஸ்ட் ரெண்டுமே இருக்கும். ஓகே, இப்போ இந்த ப்ரோக்ராம் பொறுத்தவரை உங்களுக்கு வந்து வீக்லி ஒன்ஸ் உங்களுக்கு வந்து ஜிஎஸ் பேப்பர் டெஸ்ட் இருக்கும். டெக்னிக்கல் பேப்பர் வீக்லி 2 days டெஸ்ட் இருக்கும். அடுத்து டெய்லி உங்களுக்கு என்ன கிளாஸ் எடுக்கிறாங்களோ இரவு 8 மணிக்கு கூகுள் ஃபார்மில் ஆன்லைனில் ஸ்பாட் டெஸ்ட் லிங்க் கொடுத்து நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அட் த சேம் டைம் ஒரு குரூப் டிஸ்கஷன், செமினார் சிஸ்டம், மென்டார் சிஸ்டம் சொல்லி நிறைய அட்வான்டேஜஸ் உங்களுக்கு வந்து இந்த ஹாஸ்டல் கோர்ஸில் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. இந்த டெக்னிக்கல் பேப்பர் பொறுத்தவரை எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்ட்டி ஆல்ரெடி பிஇ பொறுத்தவரை பிஇ முடிச்சிருப்பாங்க. ப்ளஸ் வந்து இந்த டிஎன்பிஎஸ்சி
இந்த டிஎன்பிஎஸ்சி ஏஇ எக்ஸாமில் படிச்சிருக்கவங்க படித்து பாஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் அண்டு சக்ஸஸ் கேண்டிடேட் தான் உங்களுக்கு வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க. அட் த சேம் டைம் மேத்ஸ் அண்ட் ஜென்ரல் ஸ்டடீஸும் சேம் தான். போட்டித் தேர்வில் 10 ஆண்டுகளுக்கு மேலே அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள் கொண்டு தான் இந்த வகுப்புகள் நடத்தப்படுகிறது. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி பிஇ கிராஜுவேட் சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதனால் மறக்காமல் இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுங்கள், இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்கள். 60 நாட்கள் தான். 60 நாட்கள் நீங்கள் பயிற்சியில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த படிப்பு உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் அப்படிங்கிறது எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஓகே, இந்த மாதிரி தங்கி படிக்கிறதுனால என்ன ஒரு அட்வான்டேஜஸ் அப்படி கேட்டிங்கன்னா உங்களுடைய கவனம் ஃபுல்லாகவே படிப்பில் மட்டும்தான் இருக்கும், வேறு எதுலேயும் இருக்காது. ஔவையார் அழகாக சொல்லுவாங்க, மன்னனும் மாஸ்டர கற்றவனும் சீர்தூக்கின் கற்றவனே சிறப்படைவன் அப்படிம்பாங்க. உண்மைதான், கற்றவனுக்கு சென்றடம்லாம் சிறப்பு அப்படி சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு கல்வியை ஆயுதமாக பயன்படுத்தி நீங்கள் படித்தீங்கன்னா இந்த டிஎன்பிஎஸ்சி ஏஇ சிவில் சரிங்களா ஏஇ எக்ஸாமில் கம்பல்சரியாக நீங்கள் ஒரு பாஸ் பண்ணி ஒரு அரசு பணியை பெறுவீங்க அப்படிங்கிறது கட்டாயம், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஓகே, பாருங்கள் இந்த சிவிலில் என்ன சிலபஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, 10 யூனிட்டு சப்ஜெக்ட் கோடு பார்த்தீங்கன்னா 261 சிவில் இன்ஜினியரிங். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பில்டிங் மெட்டீரியல்ஸ் அண்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிக்ஸ், இது ஃபஸ்ட் யூனிட்டு. செகண்ட் பார்த்தீங்கன்னா சர்வே பற்றி கொடுத்துருக்காங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா எஸ்ஓஎம் வாங்க தென் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அப்படி சொல்லுவாங்க, இது 3ஆவது யூனிட்டு. 4ஆவது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் 4 ஸ்ட்ரக்சரல். 5 பார்த்தீங்கன்னா தென் ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரிங் 5வது. ஜியோ டெக்னிக்கல் அப்படின்னா இந்த சாயில் டெஸ்ட் 1 சாயில் டெஸ்ட் 2 அகைன் ஃபவுண்டேஷன் இதை பற்றி படிக்கக்கூடியது இந்த ஜியோ டெக்னிக்கல். அகைன் யூனிட் 6 பார்த்தீங்க அப்படின்னா என்வாயர்மெண்டல் அண்டு பொல்யூஷன் கண்ட்ரோல். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா வாட்டர் பற்றியும் இந்த சீவரேஜ் பற்றியும் உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் மோஸ்ட்லி கேட்பாங்க. அகைன் யூனிட் 7 பார்த்தீங்கன்னா வந்து ரீஇன்ஃபோர்ஸ்டு, அது ஆர்சிசிம்பாங்க, ரீஇன்ஃபோர்ஸ்டு சிமெண்ட் காங்கிரீட், அதை பற்றி உள்ள சப்ஜெக்ட் தான் யூனிட் 7. அடுத்து யூனிட் 8 பொறுத்தவரை அப்படின்னா ஹைட்ராலஜிக்கல் அண்டு வாட்டர் ரிசோர்ஸஸ் அதை பற்றி. அண்டு 9 பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஹைவே, ரயில்வே, தென் வந்து ஏர்ஃபோர்ஸ், தென் வந்து போர்ட்டு, இதை பற்றி சொல்லக்கூடியதான் இந்த யூனிட்டு. அகைன் யூனிட் 10 பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அண்டு எஸ்டிமேட்டிங். ஓகே, ஸோ 10 யூனிட்டுமே ரொம்ப எளிமையான யூனிட் தான். நீங்கள் ஆல்ரெடி சிவிலில் 4 இயர்ஸ் படித்த யூனிட் தான். அப்படிப்பட்ட யூனிட்டை தான் நம்ம வந்து என்ன 60 டேஸில் கிராஷ் கோர்ஸாக அவங்க பண்ண போகிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 2 or 3 ஃபேக்கல்ட்டி இந்த யூனிட் வைஸாக பிரித்து உங்களுக்கு கிளாஸ் எடுப்பாங்க. அகைன் டெஸ்ட் எடுப்பாங்க. நிறைய ப்ராப்ளத்துக்கு நிறைய ஈக்குவேஷன் இருக்குது. அந்த மாதிரி ஈக்குவேஷன் எப்படி எளிய முறையில் வந்து மெமரி வச்சுக்கலாம்னு சொல்லி அதை பற்றி உங்களுக்கு பேசுவாங்க. ஓகே, ஸோ அப்போ பாருங்கள், இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்குவாங்க. தென்காசிக்கு வாங்க, தங்கி படிங்க, கட்டாயம் உங்களுக்கு அரசு பணி கிடைக்கும். ஓகே, நீங்கள் அனைவரும் இந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வில் ஏஇ பணியை பெற உங்களை மனதார வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம்.